அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதில் பெரிய எனக்கு உடன்பாடு இல்லை. கிளிப் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறது அவுட்லுக் மேட்டர் இல்லை அப்படின்னு. மனசு இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசணுன்னாவே வந்து அவுட்லுக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 2011 ஒரு 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லையும் ஃபோட்டோஸ்க்கு போய் நான் ஸ்டேஜில் நிற்க மாட்டேன், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ தான் ஒரு 2018 அப்புறம் தான் நான் வந்து அந்த சேஞ்ச் எனக்கு வந்தது. எல்லா இடத்துக்குமே நிற்பேன் ஃபோட்டோஸ் அப்படின்னு. ஏன்னா ஃபோட்டோ ஃபேஸ் இல்லை அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன உனக்கு செட் ஆகாது, உனக்கு அது இது. ஸோ ஆஃப்டர் தட் நான் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். பட் மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் உங்களால் வந்து நீங்கள் நினச்சதை நீங்கள் பண்ண முடியும். ஓகே, பட் அதுக்காக மணி அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஏஜை விட்டுருவோம். ஏன்னா இந்த ஒரு 20 வயசில் தோன்றது 25 வயசில் உனக்கு அது பார்த்தா கிரிஞ்சு அப்படிம்பாங்க. 25 வயசுல நீங்க வந்து சூப்பர்னு சொல்லி பண்றது 30 வயசுல வந்து கிரிஞ்சுமாங்க. இந்த கிரிஞ்சுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால என்ன ஆயிடுச்சுன்னா பிடிச்சது கூட பண்ண முடியாம போயிடுச்சு. யாராவது கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. அது நமக்கு தேவையில்லை, கிரிஞ்சாவே இருந்துட்டு போகட்டும். அதனால நமக்கு என்ன தோணுதோ பண்ணிட்டு போகணுங்கிற கான்செப்டை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நான் வந்து இந்த கழுத்துல வந்து ஒரு வெள்ளி செயின், கையில ஒரு வெள்ளி போட்டு அப்படியே ஒரு அப்படி பண்ணாதான் பயப்படுவாங்க ஒரு ஹீரோயிஸ் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நான் காமிக்க ஆரம்பித்தேன். இப்போ 2K கிட்ஸ் கூட நிறைய நான் ஜிம்மில் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவுட்லுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி ஆகணுங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதை பற்றி வைப் பண்ணிக்க வேண்டாம். ஒரு 20 வயசில் என்ன இருக்கோ ஓகே, அதே 25, 26, 27 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏஜ் ஆக தான் கொஞ்சம் க்ளோவாகும். எனக்கு இன்னும் நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவுட்லுக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக தருங்க. ஓகே, மசில் பில்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஃபுட்டு நீங்கள் சாப்பிட எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இது மட்டும் நம்மளால் பண்ண முடியும், வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நான் அப்படி தான் நிறைய சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டிமோட்டிவேட் ஆகாதீங்க.